உறவுகளுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கலித்தீர்த்த ஐயனார் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். இதை பற்றி முழுமையாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். வாங்க போய் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். இந்த கலித்தீர்த்த ஐயனார் கோவில் ஒரு சுயம்போ உருவான கோவிலுங்க. கோயில் முழுவதும் அதிகமா இருக்கிறது மனித சிலைகளும் குதிரை சிலைகளும் தாங்க. அதுக்கு காரணம் இங்க நம்ம என்ன வேண்டுதல் வைக்கிறோமோ அது நடந்த பிறகு அதுக்காக வேண்டிக்கிட்டு வைக்கிறதா இந்த சிலையெல்லாம். அதை பத்தி நான் முழுசா உங்களுக்கு சொல்றேன். அதாவது இந்த கோவில்ல என்ன ஒரு விசேஷம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த குழந்தை பாக்கியம் கேட்கிறவங்க, வரன் தேடுறவங்க, இவங்களுக்கெல்லாம் முக்கியமான ஒரு கோவில்னே சொல்லலாங்க. ஆமாங்க, அந்த அளவுக்கு ஒரு பிரசித்தி பெற்ற கோவில்னே சொல்லுவேன். ஏன் அப்படி சொல்றேன்னா, தினந்தோறும் இங்க பாத்தீங்கன்னா பூஜை பண்ணி கிடா வெட்டி விருந்தோம்பலே நடக்குதுங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த கோவில்ல என்ன ஒரு விசேஷமா சொல்றாங்க அப்படின்னா, அதாவது இந்த குழந்தை வரம் கேட்கிறவங்க இந்த கோவிலுக்கு கண்டிப்பா வரணும் அப்படின்னு சொல்றாங்க. இங்க வந்து பூசாரி ஐயா அந்த குறி சொல்லும் போது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இங்க குழந்தை வரம் கேட்டு வரவங்க கிட்ட இந்த மாதத்துல இந்த தேதியில உனக்கு குழந்தை பிறக்கும், இதுதான் நீ பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லியே அனுப்புறாருங்க. அந்த மாதிரி நிறைய பேருக்கு நடந்திருக்குங்க. அப்படி நடந்த பிறகு அவங்க வேண்டிக்கிட்டு அந்த குழந்தை வடிவிலான சிலை செஞ்சு இங்க வைக்கிறது வழக்கமாவே வச்சிருக்காங்க. அப்படி வைக்கப்பட்ட சிலைகள் ஏராளமா இங்க இருக்குங்க. இங்க பாருங்க எவ்வளவு சிலைகள் இருக்குன்னு. எல்லாமே அவங்கவுங்க வேண்டிக்கிட்டு இங்க வச்சது தான். பாருங்க, ஆயிரக்கணக்கான சிலைகள் நிறையவே இருக்குங்க. பார்க்கறதுக்கு அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. பாருங்களேன், இது மட்டும் கிடையாது, இன்னும் நிறையா இருக்குது. நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா காட்டுறேன் பாருங்கள். இந்த கோயில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எல்லாமே சிலை தான். இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சிலைகளே சாட்சி அப்படின்னே சொல்லுவாங்க. ஆமாங்க, அது மட்டும் கிடையாது, இங்க திருமண தடை நீங்கிறதுக்காகவும் இங்க வராங்க. இந்த ஐயா சொல்ற இந்த குறிக்கேட்டு நிறைய பேர் நிறைய விஷயத்துல எல்லாமே நடந்ததாகவும் சொல்றாங்க. அது மட்டும் கிடையாதுங்க, இங்க உடல்ல என்ன பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்றதுக்கும் இந்த கோயிலுக்கு வராங்க. நம்ம உடம்புல எந்த பிரச்சனை இருந்தாலும் அது சீக்கிரமே சரியாகணும் அப்படின்னு இங்க வேண்டிக்கிட்டும் போறாங்க. அதே போல அவங்க வேண்டின விஷயம் நடந்த பிறகு அந்த உருவத்திலான சிலை செஞ்சு இங்க வைக்கிறாங்க. அது மட்டும் கிடையாதுங்க, அரசாங்க வேலை, வெளிநாடு வேலை, இதுக்காகலாம் இந்த கோயிலில் வந்து வேண்டிக்கிட்டே போறாங்க. அப்படி வேண்டின விஷயம் நடந்த பிறகு அவங்க எந்த ஒரு வேலைக்காக வேண்டுனாங்களோ அதே வேலையில இருக்கிற அந்த உருவ சிலையை இங்க செஞ்சு வைக்கிறாங்க. இது போல ஏகப்பட்ட விஷயம் இந்த கோவில்ல ஒளிஞ்சிருக்குங்க. ஆனா வெளியில நிறைய பேருக்கு தெரியுமா அப்படிங்கிறது நமக்கு கொஞ்சம் சந்தேகம் தான். ஆனா இந்த கோவிலுக்கு வரவங்களுக்கு 80-90% வரையும் எல்லாமே சிறப்பாகவே நடக்குதுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு பிரசித்தி பெற்ற கோவில் தாங்க இந்த கலித்தீர்த்த ஐயனார் கோவில். இதை பத்தி சொல்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குங்க. இந்த கோவிலுக்கு நம்ம ஒரு தடவை வந்துட்டு போனாலே மறு தடவை நம்மளை வர வைக்கிற ஒரு சக்தி உண்டுங்க இந்த கோவிலுக்கு. அது மட்டும் கிடையாது, இந்த திருமண தடை, குழந்தை பாக்கியம் அப்படிங்கிற பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கு. அப்படி அந்த பிரச்சனை தீரணும் அப்படின்னா இந்த கோவிலுக்கு வந்துட்டு போனா எல்லாமே சரியாகுது அப்படின்னா யாருங்க வராம இருப்பா? அந்த அளவுக்கு ஒரு ரொம்ப சக்தி வாய்ந்த கோவில்னே இதை சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, இந்த கோவில்ல நீங்க எங்க திரும்பினாலும் எங்க பார்த்தாலும் வெறும் சிலைகளாகவே இருக்கும். இந்த வீடு பிரச்சனை, நில பிரச்சனை எல்லாத்துக்குமே இந்த கோவில்ல தீர்வு உண்டு அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு ஒரு பிரசித்தி பெற்ற கோவில் தான் இந்த கலித்தீர்த்த ஐயனார் கோவில். இதையே நான் மறுபடி சொல்றேன்னா, இந்த கண்டிப்பா இந்த வீடியோ பார்க்கறதுனால உங்களுக்கு ஒரு பலன் கிடைக்கணும் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் சொல்றோம். ஏன்னா இந்த வீடியோ மூலியமா நீங்க அந்த கோவிலுக்கு போறதுனால உங்களுக்கு சில பிரச்சனைகள் சரியாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. கண்டிப்பா மறக்காம உங்களுக்கு இருக்க பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா ஒரு தடவை இந்த கலித்தீர்த்த ஐயனார் கோவிலுக்கு வந்துட்டு போங்க. இவர் உங்களுக்கு சிறப்பாகவே எல்லா விஷயத்தையும் நடத்தி கொடுப்பாரு. இந்த கோவில் நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்ய வட்டம் ஆயக்கரம்புலத்துல தாங்க இருக்கு. கண்டிப்பா எல்லாருமே ஒரு தடவை வந்துட்டு போங்க. நீங்க வர வேண்டிய டைம் காலையில 10-12 மணிக்குள்ள எல்லாருமே வந்துருங்க. அதுக்கு மேல வந்தீங்கன்னா சன்னதி சாத்திடுவாங்க. அப்புறம் நீங்க வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். முடிஞ்ச அளவு சீக்கிரம் வந்து இந்த கோவில்ல வந்து என்ன உங்களுக்கு வேணுமோ அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க கண்டிப்பா இங்க வேண்டிக்கிட்டு போங்க. சீக்கிரமே அது நடக்குங்க. இந்த காணொலியை பார்த்து முடிச்ச பிறகு கண்டிப்பா எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. இதே போல கோவில் பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம கிட்ட இருக்குங்க. கண்டிப்பா அதை பத்தி ஒவ்வொரு வீடியோலையும் நம்ம சொல்லுவோம். அந்தந்த கோவிலுக்கு போய் என்னென்ன பலன் இருக்கு, என்னென்ன பிரம்மாண்டமான விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து போட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்போதான் அடுத்தடுத்த வீடியோ போடுறது உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். மறக்காம இதை பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த இன்னொரு வீடியோல சந்திப்போம்.